ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பிஎன்சி சேலஞ்சர் S110 பற்றி தான் பேச போகிறேன். அதாவது என்னோட பைக் வந்து புது பைக் வந்து 1500 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஸோ என்னென்னா பேக்கில் இருக்க பிரேக் பேட் வந்து இதுவாயிடுச்சு, ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ அதை மாற்றணுன்னு நான் கிராண்ட் மோஸ்ட் ஷோரூம் கால் பண்ணி கார்த்தி சார் கிட்ட பேசினேன். அவர் சொன்னார், ஓகே சார் நாளைக்கு கொண்டு வாங்க, மாற்றிடலாம், 5 மினிட்ஸ் தான் ஆகும் அப்படின்னாரு. அப்புறம் நான் கொண்டு போனேன். கொண்டு போய் அதுக்கப்புறம் வந்து பஞ்சர் லிக்விட் இருக்கு. ஸோ அதையும் வந்து நான் ரொம்ப நாள் கேட்டிருந்தேன், இதோ எனக்கு போட்டுருங்க, போட்டிங்கன்னா அவரே சஜஸ்ட் பண்ணார், நீங்கள் அங்கே நல்ல டெலிவரி பண்ணுறீங்க, எப்படியாவது பஞ்சர் ஆகும் கண்டிப்பாக, அதனால இதை போட்டிங்களா உங்களுக்கு 1 இயருக்கு வந்து எந்த தொல்லையும் இருக்காது சொன்னார். ஸோ அதை வந்து நானும் சொன்னேன், சரி போட சொல்லிட்டேன். ஸோ அதுவும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்முடைய பேட்டரி வந்து கீழே போட்டு அந்த ஹேண்டில் உடஞ்சிச்சு சொன்னல, அதை உடஞ்சதால கீழே போட்டேன்னு சொன்னல. ஸோ அதையும் கேட்டிருந்தேன், அதுவும் அவைலபிள் இருக்குது, வாங்க சார் மாற்றிடலாம் அப்படின்னாரு. ஸோ அதை மாற்றியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 430 ஆகுது. அந்த பிரேக் ஷூ வந்து பேக்கில் மட்டும் மாற்றினதுக்கு 430 ப்ளஸ் இந்த ஹேண்டில் பார் வந்து ஒரு 53 ருபீஸ் தான் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லிக்விட் பஞ்சர் லிக்விட் வந்து போட்டதுக்கு வந்து டோட்டலாக 900. அதாவது ஒரு டயருக்கு 450, இன்னொரு டயருக்கு 450, 900 ஆச்சு. ஸோ இதுதான் டோட்டலு. நான் அது கூட பில்லு கூட இப்போ இதில் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், ஸோ பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் ஆகுது. இப்போதைக்கு தான் செலவாயிருக்கு இந்த வண்டி இடத்துலேருந்து. ஸோ நீங்களும் வந்து பிஎன்சி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரேக் பேட் வந்து சீக்கிரமாக போயிடுச்சுன்னா இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் கால் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா ஒரு அவைலபிள் இருந்தால், சில டைம் அவைலபிள் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் கால் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க, அவரே சொல்லுவார், இருக்கு சார் வாங்க போட்டுடலாம் அப்படி சொல்லுவார். அப்போ போயிட்டு நீங்கள் மாற்றிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், பாய்.